அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது. வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். இன்னைக்கு நம்ம இந்த யூடியூப் சேனலில் பார்க்க போகிற சப்ஜெக்ட் சற்று மாறுபட்ட சப்ஜெக்ட், ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். திருமூலர் சொல்லியிருக்காரு, ஒரு ஹார்ட் அட்டாக் பற்றி அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. ஹார்ட் அட்டாக் எப்படி வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கார். இடப்பக்கமே இறை நொந்ததென்றான் கிடக்கப்படுத்தான் கிடந்தொழிந்தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இடப்பக்கம்னா இது வலிக்குதுன்னு சொன்னால் கீழே படுத்தான் இறந்து போயிட்டான்னு சொன்னார். அது வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு வழி சொன்னார். ஒன்று, தூங்க போகிறதுக்கு முன்னால் மனச்சிக்கல் இருக்கக்கூடாது, தூங்கி எந்திரிச்ச உடனே மலச்சிக்கல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா இன்னைக்கு ஒரு சின்ன கதை. இந்த கதையை பார்ப்போம். இந்த கதையில வர்றது முதல்ல திருக்குறளுடைய 2 வரிகள். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. இது நான் கடைசியில் இருக்க 2 வரியும் வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறேன். நீர பிற அப்படின்னா மற்றவை அப்படின்னு சொல்லலாம். மற்றவைங்கிறத நம்ம பின்னால பார்த்துக்கலாம். மனத்துக்கண் மாசு இளன், மனசுக்குள்ள மாசுக்கள் இருக்கப்படாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு சின்ன கதை மூலம் விளக்குறாரு. 2 துறவிகள் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு துறவி பெரியவர், இன்னொரு துறவி இளம் துறவி. 2 பேரும் அந்த ஆத்ம ஞானத்தை பத்தி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல வெயில் டைம். அது போகும்போது நடுவில் ஒரு ஆறு குறுக்க வருது. அது ஆறுன்னு சொல்லலாம், ஓடைன்னு சொல்லலாம், சிற்றோடைன்னு சொல்லலாம். வரும்போது அந்த போகும்போது பின்னால ஐயா ஐயான்னு சத்தம் கேட்குது. 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஒரு இளம் பெண், அழகிய பெண், சின்ன வயசு. அவங்க அங்கேருந்து ஒடியாராங்க. என்ன சொல்கிறாங்க பெரிய சாமி கிட்ட, சாமி அந்த பக்கம் கரையில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னை கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுருங்க, எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பெரிய சாமி சொல்கிறாரு, என்ன நினச்சிட்ட, நான் ஒரு பெரிய துறவி, நான் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் நடக்கிறார். நடந்து ஆற்றுக்குள்ளே இறங்கி 2 ஸ்டெப் போயிடுறார். அந்த பொண்ணு அந்த சின்ன துறவி பார்த்து கேட்குறாரு, ஐயா நீங்களாவது உதவி செய்யுங்க, அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, கண்டிப்பாக நான் பார்த்தாகணும், தயவு செஞ்சு ஏதோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை எப்படியா அங்கே கொண்டு போய் விடுங்கன்னு சொல்கிறாப்படி. உடனே அந்த சின்ன துறவி வாமா அப்படின்னு கூப்பிட்டு அந்த அம்மா கையை பிடிச்சி ஆற்றுக்குள்ளே கால் வச்சு இறங்குறாரு. இறங்குற டைமில் ஆற்றில் கொஞ்சம் நீரோட்டம் ஜாஸ்தி ஆகுது. முதல்ல முழங்கால் வரைக்கும் இருந்தது, அப்புறம் இடுப்பு வரைக்கும் வந்தது, அப்புறம் இடுப்புக்கு மேலே வந்துருச்சு. அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. ஒன்றும் பயப்படாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை அப்படியே தூக்கி தோள் மேலே போட்டுக்கிறார். தோள் மேலே போட்டு அந்த கரையை கடந்து இறக்கி வைக்கிறார். இது எல்லாத்தையும் நம்ம பெரியசாமி பார்த்துட்ருக்கார். பார்த்தோன்னா அவருக்கு மகா கோபம், நீ எல்லாம் ஒரு சாமியாரா, உனக்கெல்லாம் எப்படி இங்கே ஆத்ம ஞானம் வரும், உனக்கு இன்னுமே பிரம்மச்சரியத்தை விட்டு மனசு வெளியே வரலன்னு சொல்லி என்னவோ சொல்லிட்டு போகிறார். இவர் ஒன்றுக்கும் பதில் சொல்ல பின்னாலேயே போகிறாங்க. அங்கே ஒரு மரத்தடியில் நிறைய சாதுக்கள் உட்கார்ந்துருக்காங்க, இவங்களுக்காக காத்திருக்காங்க. அவங்கெல்லாம் எந்திரிச்சு இவரை வர வச்சு உட்கார வைக்கிறாங்க. அப்பவும் பெரிய சாமிக்கு டென்ஷன் தீரல. அப்புறம் பெரிய சாமி பேச வந்தோடனே சொல்கிறாரு, இந்த மாதிரி மனசை ஃபஸ்ட்டு அடக்க தெரியணும், வழியில் இந்த மாதிரி ஆச்சு, நான் மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், என்னோடய சீடன் அவளை தொட்டு தூக்கி தோள் மேலே போட்டு கொண்டு வந்தான், இது நம்முடைய பிரம்மச்சரியத்துக்கு ரொம்ப எதிர்ப்பது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு உட்காந்துடுறாரு. உட்காந்தோன்னா ஒரு சொம்பு தண்ணி கொடுக்குறாங்க, மடமடன்னு குடிச்சிடறாரு. அடுத்தது ஒரு சாமி எழுந்திரிச்சு இந்த சின்ன சாமி கூப்பிட்டு, நீ ஏதாவது சொல்லணுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. சின்னசாமி பொறுமையாக எழுந்திரிக்கிறாரு, மெதுவாக வர்றாரு. சொன்னார், மதிப்பிற்குரிய சாதுக்களே, எனக்கு மேலே பெரியவங்கள்லாம் நீங்கள் இருக்கீங்க, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு உட்காந்துக்கிறேன். என்னன்னா, நான் அந்த பொண்ணை தொட்டது தூக்குனது உண்மைதான், ஆனால் அந்த பொண்ணை அந்த கரையிலேயே விட்டுட்டேன். நான் அந்த கரையிலேயே அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டேன். கரையிலேருந்து இங்கே 2 கிலோமீட்டர் நாங்கள் வந்திருக்கோம். அந்த 2 கிலோமீட்டரும் அந்த ஆற்றுக்குள்ளேயும் ஆற்றுக்கு வெளியில் இருக்கிறது பூராத்தையுமே நம்ம பெரிய சாமி தான் இன்னும் சுமந்துட்டு இருக்காரு, நான் சுமக்கலை.
என்னுடைய மனசில் மாசு இல்லை, மாசு இல்லை. என்னுடைய மனசில் ஒரு தப்பு எண்ணம் இல்லை. அதனால் சாமி சொன்னதெல்லாம் நான் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் அந்த என்னோட பாரம் அங்கே இறங்கியாச்சு, அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் தான் அந்த பாரத்தை மறுபடியும் இதுவரை தூக்கிட்டு இருக்காரு, இன்னும் தூக்கிட்டு இருக்காரு. அதனால் என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உண்மை அதுதாங்க. நம்ம மனசில் இருக்க பாரத்தை நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா நம்ம மனசு ஃப்ரீ ஆகிடும். அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன, நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இப்போ வந்தாச்சு, அடுத்து என்ன செய்யணும். அதுக்கு அடுத்தபடியாக சாமி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, டோன்ட் டேர்ன் அட் த பேக். இஃப் யூ டேர்ன் அட் த பேக் யூ வில் ஃபர்கெட் த ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா முன்னால் இருக்கிறதெல்லாம் உனக்கு மறந்து போயிடுங்கிறார். பின்னால் இருக்கிறது திரும்பி பார்த்தா முன்னால் இருக்கிறது மறந்து போயிடும். எனவே நீ வந்து பின்னால் திரும்பி, அதாவது நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி வருத்தப்படாதுன்னு சொல்கிறாரு. எனவே உங்களுக்கும் இதுதான். இந்த கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. காட் பிளஸ். கடவுளே, உங்களுக்கு என்னுடைய நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.